ஹாய் ஆல். இன்னைக்கு கொஞ்சம் திக்கான பேங்கில் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். நான் ரொம்ப திக்கா எடுத்துக்கல, ஓரளவு மீடியம் திக் எடுத்திருக்கேன். இதை பார்டர் பேங்கிள்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். க்ளூ, அப்புறம் இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய சில குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு மாதிரி வேவ் ஷேப். அப்புறம் மிரர். நெக்ஸ்ட் கோல்டு ஸ்டோன் செயின். ஸ்டோன்ஸ் தான், பின்னாடி கோல்டன் கலர்ல. அப்புறம் பிளையர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டோன் செயினை நான் டூ பீசஸா கட் பண்ணி வச்சுக்க போறேன். அதாவது 2 ஸ்டோன்ஸ் டுகெதரா இந்த மாதிரி 2 ஸ்டோனா ஒரு 16 பீசஸ் கட் பண்ணிக்க போறேன். ஸோ 16 பீசஸ் இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பேங்கிள்ல நான் 4 ஸ்பாட்ஸ் எடுக்க போறேன், அதாவது 4 குவார்டரா பிரிக்க போறேன். ஸோ ஒரு இடத்துல மிரர், அந்த மிரரை சுத்தி நான் இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கோல்டு பீசஸையும் நான் ஓட்ட போறேன். டூவா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பவுண்டரிலையும் இந்த ரெண்டு பீசஸா ஓட்ட போறேன். இந்த பக்கம் ஒரு 2, இந்த சைடு ஒரு 2 பீசஸ், ஸோ இப்படி இந்த மிரரை சுத்தி நான் 4 பக்கமும் இந்த கோல்டன் ஸ்டோன் ஓட்டிட்டேன். இதே மாதிரி நான் 4 பிளேசஸ்ல பண்ண போறேன். இதோடைய ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இங்கேயும் நான் அதே செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் மிரர், ஸோ இந்த மிரரை சுத்தியும் 4 பக்கமும் ஓட்டியாச்சு. இப்போ இந்த 2 மிரருக்கான மிட் பாயிண்ட் இது. ஸோ இந்த இடத்துலயும் அடுத்த மிரரை ஒட்டிட்டு அதே மாதிரி டிசைன் பண்ணிடலாம்.
இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடான இந்த பக்கமும் மிரர் ஒர்க் பண்ண போறோம். மிரரை ஆஸ் யூஷுவல் டைமண்ட் ஷேப்ல ஒட்டிடலாம். இப்போ இந்த பேங்கிளுடைய 4 பார்ட்ஸ்ல நம்ம மிரர் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மிரர் ஒர்க்ல இருந்து இன்னொரு மிரர் ஒர்க்கை ஜாயின் பண்றதுக்கு நாம இந்த குந்தனை ஸ்டிக் பண்ணிடலாம். பேங்கிளோட சென்டர்ல க்ளூ போடணும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸை அப்படி பக்கத்துலேயே நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே வந்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். சேம் ஸ்டெப்ஸை இப்போவும் ரிப்பீட் பண்ணிடலாம். லாஸ்ட் பார்ட். ஸோ இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனால் இந்த மாதிரி இருக்கும். இதை பார்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம், பார்டர் பேங்கிள்ஸா, இல்லை இதை மட்டும் கூட பிளைனா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் எப்படி பண்றதுன்னு அப்புறமா பார்க்கலாம்.